ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கட்டணத்துக்கு உட்பட்டது. ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தேங்காய் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. கஷ்டங்களை அனுபவிக்காத நபர்கள் அப்படின்னு யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் நம்ம இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணுங்க. ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். இன்னமும் சிலரோ அதில் விதிவிலக்காக அவங்க செல்லும் இடமெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க தொட்டதெல்லாம் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதனால் அவங்க சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கஷ்டங்களை தீர்க்கும் தேங்காய் பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டாலும் செய்யலாங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் செய்வது ரொம்ப சிறப்புங்க. இல்லைனா கஷ்டங்களாலும் பிரச்சனைகள்னாலும் தவித்து கொண்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்குங்க. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணுங்க. எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேளையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்வதாக தயார் செய்யுங்க. அந்த மாதிரி செய்வீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தயார் செய்துக்கோங்க. இதோட நல்ல தேங்காயாக பார்த்து ஒரு தேங்காயும் வாங்கி கொள்ளுங்க. அது முழுவதுமே மஞ்சளை தடவி அந்த தேங்காயை சுற்றி 5 இடங்களில் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தேங்காயை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திடுங்க. உங்களுடைய அன்றாட பூஜைகளை எப்பொழுதும் போல செய்து முடித்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டும்போது அந்த தேங்காய்க்கும் காட்டிக்கொள்ளுங்க. இவ்வாறு காட்டி முடித்த பிறகு உங்களுடைய பிரச்சனை என்னவோ ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேணுங்க. அந்த பிரச்சனையை மனதார நினைத்து கொள்ளுங்க. இவ்வாறு நினைத்து முடித்த பிறகு இந்த தேங்காயை உடைக்க வேணுங்க. தண்ணீர் அனைத்தும் வெளியேற்றிவிட்டு அதன் குடுமையை மட்டும் விட்டு குடுமையை மட்டும் எடுத்துவிட்டு இந்த 2 மூடிகளையும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் 2 புறங்கள்லையும் வைங்க. நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த தேங்காய் அன்றைய நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டுங்க. மாலை 6 மணிக்கு எப்பொழுதும் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவோம் அல்லவா, அதே போல் விளக்கேற்றி உங்களுடைய மாலை நேர வழிபாட்டையும் பூர்த்தி செய்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள்னால கஷ்டப்படுறவங்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளோ வீட்டிற்கு வெளியே நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த மூடிகளை தேங்காய் மூடிகளையும் எடுத்து இடது கையில் வைத்துக்கோங்க. ஒரு தேங்காய் உடையாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி நாம் இந்த 2 மூடிகளையும் இடது கையில் வைத்துக்கொள்ள வேண்டுங்க. இப்படி வைத்துவிட்டு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் தலையில் இருந்து பாதம் வரை 3 முறை என்று சுத்த வேணுங்க. இவ்வாறு சுற்றி முடித்துவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடமாக பார்த்து ஒரு இடத்துல போட்டுவிட்டு திரும்ப வாங்க. இந்த மாதிரி வரும்போது உங்களுடைய முகம் கை கால்களை கழுவி விட்டு வீட்டிற்குள் வர வேணுங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகுங்க. நம்மால் உணரவும் முடியுங்க. கஷ்டங்கள் முற்றிலும் தீர்ந்து விட்டது என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நிறுத்தி கொள்ளலாங்க. மறுபடியும் புதிதாக ஏதாவது பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இந்த பரிகாரத்தை நாம் செய்து கொள்ளலாங்க.
பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காதுங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்கும் அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு பரிகாரமாகத்தான் இந்த பரிகாரம் திகழ்துங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க முழு மனதோட இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து நீங்கள் விடுபடலாங்க. இந்த தகவலை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.